மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஏடி ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் உட்பட டயஸில் உள்ள அனைவருக்கும் மற்றும் அனைத்து எம்எச்ஏ மெம்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே கூறிக்கொள்கிறேன். நேரமில்லை, அதனால் மிக சுருக்கமாக என்னுடைய நன்றி உரையை ஆற்றி முடித்துக் கொள்கிறேன். இந்த டிஜிட்டல் பரிமாற்றம், அதாவது பணமில்லா பரிமாற்றம் எதற்காக என்றால், முன்பெல்லாம் கிட்டத்தட்ட 135 ஆண்டுகள் ஆகிவிட்டது நம்முடைய சங்கம் தொடங்கி. இந்நாள் வரையிலே பணத்தை பெற்றுக்கொண்டு ரசீதுகளை கொடுப்பதுதான் வழக்கமாக இருந்தது. அதில் பல பிரச்சனைகள், பல சந்தேகங்கள் பலருக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் லார்ட்ஷிப் சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னால மட்டும்தான் யாருக்கு அரியர் லிஸ்ட்னு ஆஸ் பர் பைலால வெளியே ஒட்டுவோம். ஏன்னா அது கண்டிப்பா ஒட்டியாக வேண்டும். அது ஒட்டிய பிறகுதான் அனைவருக்கும் தெரியும் மேல வர வேண்டும். அந்த இடத்துல ஒரு 100 பேர் வந்தாலே இங்க ரஷ் ஆயிடும், யாருமே கட்ட முடியாம போகும். இதுல என்ன பெரிய அலிகேஷன் வருதுன்னா, ஒரு எலெக்ஷனுக்கும் எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டு தான் எலெக்ஷன் நடக்குது. அப்ப என்ன அலிகேஷன் சொல்றாங்கன்னா, ஒருவர் மாஸ் அமௌண்ட்டை கட்டிடுறாங்க, அதனால் அவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள், இவர்களுக்கு ஒரு 1000 பேர் கட்டிடுறாங்க, அவங்களுக்கு ஒரு 2000 பேர் கட்டி விடுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வருடம் ஒவ்வொரு எலெக்ஷனும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று இந்த நாங்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த அத்தனை தலைவர் உட்பட அத்தனை இசி மெம்பர்கள் உட்பட துணைத் தலைவர், செயலாளர் அனைவரும் சேர்ந்து கண்டிப்பாக டிஜிட்டல் முறையை நாம் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு உறுதி பூண்டு இதனால் வரை 8 மாசமாக பணங்களை பெறவே இல்லை. இன்று நீதியரசர் அவர்களை தேர்ந்தெடுத்தது கூட ஒரு நல்ல நீதியரசர் இந்த பணங்களை எவ்வாறு நாம் பெருக்க வேண்டும், எவ்வாறு வகுக்க வேண்டும், எவ்வாறு சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த வள்ளுவனின் வாக்கு கிணங்க இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நீதியரசரை கூப்பிட்டு இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய தலைவருக்கு முதலிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஈசி மீட்டிங்ல நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம். கடந்த 8 மாசமாக பேசி இந்தியன் பேங்க் கூட பேசி, இந்தியன் பேங்க்ல தான் நம்மளுடைய மெயின் அக்கௌண்ட் இருக்கு. நம்ம பதவி ஏற்ற பிறகு ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சங்கத்தினுடைய இருப்புகளை ஓப்பனாக சொல்றோம். ஆஸ் ஆன் டேட்டுக்கு 2 crore இருக்கு. அதாவது ஆஸ் ஆன் டேட் நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட்ல எல்லா அக்கௌண்ட்ஸ் 2 crore அபார்ட் ஃப்ரம் நம்மளுடைய அந்த பிக்ஸட் டெபாசிட்ஸ் தனியாக இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் போடுகிறோம். இப்பொழுது ஆடிட் ரிப்போர்ட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆடிட் ரிப்போர்ட்டையும் வெளியிட்டு விடுவோம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எந்த ஒரு சந்தேகம் யாருக்கும் ஏற்படாத வண்ணம் இருப்பதற்காக தான் இந்த டிஜிட்டல் சிஸ்டம். அனைவரும் டிஜிட்டலாக தங்களுடைய பணத்தை நீங்களே கட்டிவிடுங்கள். கேட்டால் கூட ஸ்டாஃப் அதை போட்டோ எடுத்து அனுப்பாங்க. நீங்க ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டு ரெசிப்ட்ஸ் வாங்கிக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல ஆன் த வேல நம்ம வெப்சைட்லயே வந்துடும். பார் கவுன்சில் கட்டுற மாதிரி வெப்சைட்லயே நீங்க பே பண்ற மாதிரி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் லார்ட்ஷிப் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், நாங்கள் பிரிட்டிஷ் கவுன்சிலோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். கூடிய விரைவில் ஆங்கிலத்திற்கான அந்த வகுப்புகள் நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு வந்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, வெப்சைட்டும் கூடிய விரைவில் வந்துவிடும். அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.